அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜெஃப்ரி ஜெவதாசன். வணக்கம் அருண். வணக்கம் ஜெஃப்ரி. உடனுக்குடன் செய்திகளை வழங்கி வரும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கையோடு நான் அருண் ஈரேஷ அருளானந்தம். முதலில் தலைப்புச் செய்திகள். நீதிமன்றத்தை அவமதித்த இணையதளங்களுக்கு ஜனாதிபதி கடுமையாக எச்சரிக்கை. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை வேறு தரப்பினருக்கு விற்பனை செய்த நபர்களின் பட்டியல் உயர் நீதிமன்றத்திடம். உத்தேச சிறப்பு அமைச்சரின் அதிகாரத்திற்கு முதலமைச்சர்கள் எதிர்ப்பு. அரசியை பதுக்கும் முயற்சி இடம்பெறுவதாக தகவல். ආණ්ඩුව කරන්නේ මෙන්න මේ මහ පරිමාණ මූල්‍ය ටික රකින්න එක. මොකද ඒගොල්ලෝ රැක්කොත් තමයි ආණ්ඩුවේ මැති ඇමතුරුන්ට කොමිස් ලැබෙන්නේ. දැන් මොකද මෙහෙම වෙන්නේ? ජාත්‍යන්තර ආර්මිල වැඩි වෙලා. මේක නිකන් හරක් ගාලෙන් එළියට දාන්නා වගේ වීතෝක එළියට දාන්න බෑ. நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு இணையதளங்கள் ஊடாக விடுக்கப்படும் அழுத்தங்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். வத்தளையில் இன்று நடைபெற்ற நீதிபதிகளின் வருடாந்த மாநாட்டில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். நீதிமன்ற துறையில் செயற்படும் நீதிபதிகளுக்கு எதிராக இணைய ஊடகத்தினூடாக மிகவும் மோசமான விதத்தில் விமர்சனங்கள் தெரிவிக்கப்படுவதுடன் பொய்யான பிரசாரங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக இணையதளம் ஊடாக எமது நாட்டில் அதிக அளவில் நானே விமர்சிக்கப்படுகின்றேன். அந்த சாதனையை யாராலும் முறியடிக்க முடியாது. எனினும் நான் அதனை பார்ப்பதில்லை. இணையதளங்களை பார்க்க வேண்டாம் என நான் எனது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கூறியுள்ளேன். வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை இணையதளங்கள் மூலம் தவறாக பயன்படுத்துகின்றனர். மிகவும் மோசமான விதத்தில் நட்பேருக்கு களங்கம் விளைவிக்கப்படுகின்றது. அரசாங்கம் என்ற வகையில் நாம் இது குறித்து கவலை அடைகின்றோம். நாம் இது குறித்து நீதி அமைச்சருடன் கலந்துரையாடி சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக செயற்பட உள்ளோம். நீதிமன்ற துறையில் உள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் நியாயமான சம்பள முறைமையொன்றை தயாரிப்பதாகவும் ஜனாதிபதி இங்கு உறுதி வழங்கினார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு எதிராக சட்டத்தரணி ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் இன்று மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக தீர்வை வரியின்றி இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் வேறு தரப்பினருக்கு விற்பனை செய்யப்படுவதற்கு எதிராக ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்த போதிலும் அது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சட்டத்துக்கு அமைய ஆணைக்குழுவிற்கு எதிராக இத்தகைய மனு ஒன்றை தாக்கல் செய்வதற்கான சந்தர்ப்பம் உள்ளதாக மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில மாதங்களுக்கு முன்னர் தாம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் சமர்ப்பித்த முறைப்பாட்டை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது ஆணைக்குழு தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக இந்த மனுவை தாக்கல் செய்துள்ள சட்டத்தரணி நாகானந்த கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். தீர்வை வரியின்றி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் வேறு தரப்பினருக்கு விற்கப்படுவதால் அரசாங்கத்துக்கு பாரிய நட்டம் ஏற்படுவதாகவும் அவரது மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மனுவில் சட்டமா அதிபர், பிரதமர், 83 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்கலாக 93 பேரின் பெயர்கள் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட தகவல்களுக்கு அமைய வேறு தரப்பினரிடம் வாகனங்களை விற்பனை செய்த 27 பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகவல்களையும் அவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். அமெரிக்கன் ஹமர் ஜீப் ஒன்றுக்கு 43 மில்லியனை சுங்கம் அறவிடுகின்றது. டொயோட்டா லேண்ட் குரூசர் ஒன்றுக்கு 33.5 மில்லியன் ரூபாய் அறவிடப்படுகின்றது. இந்த வரியை முற்றாக கைவிட்டு இவர்கள் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் இந்த அனுமதி பத்திரங்களை 25 தொடக்கம் 30 மில்லியன் ரூபாய் வரை விற்கின்றனர். இந்த வாகனம் ஒன்று 42 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடையது. அப்போது அந்த 42 மில்லியன் ரூபாவில் 25 மில்லியன் ரூபாவில் இருந்து 30 மில்லியன் ரூபாய் வரை அமைச்சருக்கு செல்கின்றது. வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கான CIA விலை 8 மில்லியன் ரூபாவாகும். அப்படியாயின் இறக்குமதி செய்யும் வர்த்தகருக்கு 5 அல்லது 6 மில்லியன் ரூபாய் கிடைக்கும். 42 மில்லியன் ரூபாவையும் நாட்டு மக்களே இழக்கின்றனர். ஒரு வாகனத்திற்கு 33 மில்லியன் ரூபாய், அமெரிக்க வாகனத்திற்கு 45 மில்லியன் ரூபாய், 225 பேருக்கு 7 பில்லியன், அதாவது 7000 மில்லியன் ரூபாய். அரசு பதவி வகிக்கும் எவரேனும் தமக்கு அல்லது வேறு ஒருவருக்கு சாதகமாகும் லாபம் கிடைக்கும் வகையில் எவரேனும் செயற்பட்டால் அது குற்றமாகும் என லஞ்ச ஊழல் சட்டத்தில் 70வது சரத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தீர்வை வரியின்றி வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் 58 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தவணை கொடுப்பனவு அடிப்படையில் சொகுசு கார்களை வழங்குவதற்கான பிரேரணை ஒன்றும் முன்வைக்கப்பட்டுள்ளது. 58 பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் மாத்திரமே இந்த வாகனத்தை ஏற்க மறுத்துள்ளார். உயர்நீதிமன்றத்தில் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட கோளாறுக்காக வருந்துகிறோம் நேயர்களே. இன்னும் சில செய்திகளை உங்களுக்கு அறிய தருகிறோம்.
மாகாண சபைகளின் அதிகாரங்களை குறைக்கும் எந்த ஒரு சட்ட மூலத்திற்கும் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என மாகாண சபைகளின் முதலமைச்சர்கள் தெரிவிக்கின்றனர். சிறப்பு அதிகாரத்தினை வழங்கும் அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின் மூலம் மாகாண சபைகளுக்கான அதிகாரம் குறைக்கப்படும் என பெரும்பாலான முதலமைச்சர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தின் மூலம் வலய அடிப்படையில் அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்கு தனியார் சபையொன்று உருவாக்கப்படும் என இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி தெற்கு, வடமேல், மத்திய, கிழக்கு மற்றும் வடக்கு அபிவிருத்தி சபைகள் உருவாக்கப்படும். தெற்கு அபிவிருத்தி சபையில் காலி, மாத்தறை, ஹம்பதோட்டை, மொனராகலை மற்றும் ரத்தினபுரி ஆகிய நிர்வாக மாவட்டங்கள் உள்ளடங்குகின்றன. புத்தளம், குருநாகல், கேகாலை ஆகிய மாவட்டங்கள் வடமேல் மாகாண சபைக்கு உரித்தாகுவதுடன் மாத்தளை, நுவர்லியா மற்றும் பதுளை ஆகிய மாவட்டங்கள் மத்திய அபிவிருத்தி சபைக்கு உள்வாங்கப்படுகின்றன. அனுராதபுரம், பொலனறுவை, திருக்குடமலை, மட்டக்கிழப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்கள் கிழக்கு அபிவிருத்தி சபைக்குள் உள்வாங்கப்படுகின்றன. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்கள் வடக்கு அபிவிருத்தி சபையில் அடங்குகின்றன. அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்துக்கேற்ப ஸ்தாபிக்கப்படும் அபிவிருத்தி முகவர்களின் தீர்மானங்கள் மற்றும் ஆலோசனைகளுக்கேற்ப 3 வருடங்களுக்கு இந்த சபைகள் செயல்பட உள்ளன. கட்சி என்ற அடிப்படையில் நாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். மாகாண சபை அல்ல, பாராளுமன்றத்திலும் இது வெற்றி அளிக்காது. எமது அரசாங்கத்தின் காலத்திலும் இவ்வாறு அதிகாரங்களற்ற அமைச்சு பதவியொன்றை பெசில் ராஜபக்ச வகுத்தார். அந்த அமைச்சு இறுதியில் முன்னாள் ஜனாதிபதியின் தோல்விக்கு வழிவகுத்தது. எனவே நல்லாட்சி அரசாங்கத்தில் இவ்வாறு இடம்பெற முடியாது. எமது நாட்டில் கிடைத்துள்ள அனுபவங்களை நோக்குகின்ற போதே இவ்வாறு சிறப்பு அமைச்சர் பதவியொன்றை வழங்குவது முறையற்றது. இந்த அரசாங்கத்தின் சில செயற்பாடுகள் தொடர்பில் விமர்சனங்கள் உள்ளன. தேசிய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மீது மக்கள் விரல் நீட்டவில்லை, ஐக்கிய தேசிய கட்சி மீதே மக்கள் விரல் நீட்டுகின்றனர். புதிதாக கொண்டுவரப்படவுள்ள சட்டத்தில் உள்ள சில விடயங்களை மாகாண சபைகளால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. 13வது அரசியலமைப்பு திருத்தம் அல்லது அது சார்ந்த விடயங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலான எந்த சட்டமூலத்துக்கும் நாம் இணக்கம் தெரிவிப்பதில்லை. அன்று நாட்டில் ஏற்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கும் வகையிலே அதிகார பரவலாக்கல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அவ்வாறு வழங்கப்பட்ட போதிலும் இன்று அதிகாரங்கள் ஒரு தனிநபரை கேந்திரமாக கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றது. மாகாண சபைகளின் அதிகாரத்துக்கு பாதிப்பு ஏற்படும் எந்த ஒரு திட்டத்துக்கும் இம்மால் இணங்க முடியாது. நான் தொடர்ந்தும் இதனை ஆராய்ந்து வருகின்றேன். அதனால் என்னால் தற்போதைக்கு இந்த நிலைப்பாட்டையும் கூற முடியாது. தனியாக எனக்கு எதனையும் கூற முடியாது. இந்த சட்டம் தொடர்பில் நாம் மாகாண சபையில் கலந்துரையாடுவோம். அதன் பின்னர் எமது தீர்மானத்தை பாராளுமன்றத்துக்கு அறிவிப்போம். அதிகார பரவலாக்கம், போலீஸ் அதிகாரம் மற்றும் காணி அதிகாரம் வழங்கப்படும் என்று கூறுகின்றனர். எனினும் மாகாண சபைகளுக்கான அதிகாரத்தை குறைப்பதனால் எதனையும் செய்ய முடியாமல் போய்விடும். நான் இன்னும் அதனை காணவில்லை. மாகாண சபையில் கலந்துரையாடி இது குறித்து பதில் வழங்குவேன். இதேவேளை அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பில் ஆராய்ந்து கருத்து தெரிவிப்பதாக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். இந்த சட்டமூலம் தொடர்பில் அறிந்து கொள்ள கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமடை இன்று தொடர்பு கொள்ள முயற்சித்த போதிலும் அது பலனளிக்கவில்லை. ஆயிரத்து 1949 ஆண்டின் 58ஆம் இலக்க நிதிச் சட்டத்தின் 31 சரத்தின் பிரகாரம் மத்திய வங்கியின் நிதிச் சபையினால் 2008ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி செலான் வங்கி இலங்கை வங்கி நிர்வாகத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டது. இதன்போது செலான் வங்கியின் பங்குகளை பெற்றுக்கொண்ட நிறுவனங்களில் இலங்கை வங்கி முதல் 20 பேருக்குள் அடங்குகின்றது. இதற்கமைய 7.5% 1,31,98,305 பங்குகளுக்கு இலங்கை வங்கி உரிமை கோருகின்றது. பங்குச்சந்தையில் நாளாந்த பரிவர்த்தனைகளின் பிரகாரம் இந்த வருடத்தின் டிசம்பர் 16ஆம் தேதி இலங்கை வங்கி இந்த பங்குகளை விற்பனை செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 85 ரூபாவான சந்தை பெறுமதியுடைய பங்குகளை 100 ரூபாவுக்கு விற்பனை செய்துள்ளமை நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கிடைத்த தகவல்களின் மூலம் உறுதியாகியுள்ளது. இந்த கொடுக்கல் வாங்கலை உடனடியாக ரத்து செய்வதற்கு பிரதமர் பணிப்புரை விடுத்துள்ளதாக டெய்லி மிரர் பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பிரதமர் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு அறிவித்துள்ளதாக பிரதமரின் மேலதிக செயலாளர் சமன் அதாவுத ஹெட்டியை மேற்கோள் காட்டி டெய்லி மிரர் செய்தி வெளியிட்டுள்ளது.
මේ ඊයේ පෙරේද සිද්ධියක් වුණා. මොකද අපිට විශේෂයෙන් අපේ රටේ සල්ලි නැති නිසා පිට රටින් சல்லி ගේනයි ඕනේ. குறிப்பாக நமது நாட்டில் பணமின்மையால் வெளிநாட்டிலிருந்து பணத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் தேவைப்படுகின்றனர். வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நாட்டிற்கு வருமாறு கூறுகின்றனர். ஆனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் கன்னத்தில் அறைந்து மீண்டும் துரத்துகின்றனர். செலான் வங்கியின் பங்குகளை கடந்த வெள்ளிக்கிழமை இலங்கை வங்கி விற்றுள்ளது. விற்ற பின்னரே பிரதமர் அதனை நிறுத்தி மீண்டும் பொறுப்பேற்குமாறு கோரியுள்ளார். இப்போது பிரதமர் ஏன் இவ்வாறு கதைக்கின்றார்? மத்திய வங்கியில் கொள்ளையிடம் பெற்ற போது அவரை கைது செய்யுங்கள் என்று பிரதமர் கூறவில்லை. திருடிய பணத்தை மீண்டும் வழங்குமாறு கூறவில்லை. அது அப்பாவி மக்களின் பணமே. ඕගොල්ලන්ට දුක උරුමයි. ඒක ඕගොල්ලන්ගේ කරුමේ උරුම කරගෙන දරුවන්ගේ කරේ ඒ කරුමේ තියලා ඕගොල්ලෝ ගෙවගෙන ඉන්න කියලා තමයි කියන්නේ අකමැතිතුමා. ඉතින් අර හොරගම් කරපු සල්ලි ගන්න එපා. එහෙම ගන්න කියන්නේ. பிரதமரே, இது உங்களின் கவனத்துக்கு. அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போது மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியற்குழு உறுப்பினர் KT லால்காந்த் கருத்து தெரிவித்தார். நாம் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் அவரது அரசாங்கத்திற்கும் ஒரு விடயத்தை கூறுகின்றோம். அவர் பிரதமராக இருந்து காலத்தை நிறைவு செய்த ஒருவர் அல்ல. தனது காலத்தை நிறைவு செய்ய அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நீண்ட காலம் செல்ல முன்னர் பிரதமர் பதவியை இழக்கும் நிலைமையே இம்முறையும் காணப்படுகிறது. முன்னாள் பிரதி அமைச்சர் கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் பயன்படுத்திய தோட்டா துளைக்காத வாகனம் இன்று ஜனாதிபதி செயலகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் உள்ள கராஜ் ஒன்றில் இருந்து இந்த வாகனம் 2 மாதங்களுக்கு முன்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பெறுமதி 9,80,00,000 ரூபாவாகும். முதற்கட்ட விசாரணைகளின் பின்னர் கோட்டை பிரதான நீதிவான் நீதிமன்றத்தின் மூலம் பெற்றுக்கொண்ட உத்தரவுக்கமைய போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவின் அதிகாரிகள் இன்று இந்த வாகனத்தை ஜனாதிபதி செயலகத்துக்கு வழங்கியுள்ளனர். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு எதிராக சட்டத்தரணி ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் இன்று மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக தீர்வை வரியின்றி இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் வேறு தரப்பினருக்கு விற்பனை செய்யப்படுவதற்கு எதிராக ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்த போதிலும் அது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சட்டத்துக்கு அமைய ஆணைக்குழுவிற்கு எதிராக இத்தகைய மனு ஒன்றை தாக்கல் செய்வதற்கான சந்தர்ப்பம் உள்ளதாக மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில மாதங்களுக்கு முன்னர் தாம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் சமர்ப்பித்த முறைப்பாட்டை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது ஆணைக்குழு தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக இந்த மனுவை தாக்கல் செய்துள்ள சட்டத்தரணி நாகானந்த கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். தீர்வை வரியின்றி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் வேறு தரப்பினருக்கு விற்கப்படுவதால் அரசாங்கத்துக்கு பாரிய நட்டம் ஏற்படுவதாகவும் அவரது மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மனுவில் சட்டமா அதிபர், பிரதமர், 83 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்கலாக 93 பேரின் பெயர்கள் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட தகவல்களுக்கு அமைய வேறு தரப்பினரிடம் வாகனங்களை விற்பனை செய்த 27 பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகவல்களையும் அவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். அமெரிக்கன் ஹமர் ஜீப் ஒன்றுக்கு 43 மில்லியனை சுங்கம் அறவிடுகின்றது. டொயோட்டா லேண்ட் குரூசர் ஒன்றுக்கு 33.5 மில்லியன் ரூபாய் அறவிடப்படுகின்றது. இந்த வரியை முற்றாக கைவிட்டு இவர்கள் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் இந்த அனுமதி பத்திரங்களை 25 தொடக்கம் 30 மில்லியன் ரூபாய் வரை விற்கின்றனர். இந்த வாகனம் ஒன்று 42 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடையது. அப்போது அந்த 42 மில்லியன் ரூபாவில் 25 மில்லியன் ரூபாவில் இருந்து 30 மில்லியன் ரூபாய் வரை அமைச்சருக்கு செல்கின்றது. வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கான CIA விலை 8 மில்லியன் ரூபாவாகும். அப்படியாயின் இறக்குமதி செய்யும் வர்த்தகருக்கு 5 அல்லது 6 மில்லியன் ரூபாய் கிடைக்கும். 42 மில்லியன் ரூபாவையும் நாட்டு மக்களே இழக்கின்றனர். ஒரு வாகனத்திற்கு 33 மில்லியன் ரூபாய், அமெரிக்க வாகனத்திற்கு 45 மில்லியன் ரூபாய், 225 பேருக்கு 7 பில்லியன், அதாவது 7000 மில்லியன் ரூபாய். அரசு பதவி வகிக்கும் எவரேனும் தமக்கு அல்லது வேறு ஒருவருக்கு சாதகமாகும் லாபம் கிடைக்கும் வகையில் எவரேனும் செயற்பட்டால் அது குற்றமாகும் என லஞ்ச ஊழல் சட்டத்தில் 70வது சரத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தீர்வை வரியின்றி வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் 58 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தவணை கொடுப்பனவு அடிப்படையில் சொகுசு கார்களை வழங்குவதற்கான பிரேரணை ஒன்றும் முன்வைக்கப்பட்டுள்ளது.
58 பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் மாத்திரமே இந்த வாகனத்தை ஏற்க மறுத்துள்ளார். உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை கவனத்திற்கொள்ளும் போது வாகன அனுமதி பத்திரங்களை பெற்று அதனை வேறு தரப்பினருக்கு விற்பனை செய்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் இந்த சொகுசு வாகனங்களை பெறுவதற்காக பெயரிடப்பட்டுள்ளனர். மந்திரிவரு 58 தினක් சந்தஹா நிதி அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட ஆவணம் ஒன்று என்னிடம் உள்ளது. 58 உறுப்பினர்களுக்கு வாடகை வாகனங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு அதற்கான மாதாந்த வாடகை 5,90,000 வரி மற்றும் NDT ஆகியவற்றை சேர்க்கும் பட்சத்தில் 7 லட்சம் ஆகின்றது. 7 லட்சம் மாதாந்த வாடகை கொண்ட வாகனங்களை வழங்குவதற்கான பத்திரத்தை நிதி அமைச்சு அமைச்சரவையிடம் முன்வைத்தது. அந்த பத்திரம் பொருளாதார குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வட் வரி அமல்படுத்தப்பட்டது. இந்த வாகனங்களை வாடகைக்கு பெற வேண்டிய நிறுவனத்தை தீர்மானித்த பொருளாதார குழு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அதனை பாராளுமன்ற விவகார அமைச்சுக்கு அறிவித்துள்ளது. 60 மாதங்களுக்கு வாடகைக்கு வாகனங்களை பெறுவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அதற்காக ஒரு வாகனத்திற்கு செலுத்த வேண்டிய கட்டணம் சந்தை பெறுமதியை விட அதிகமாகும். ஒரு வாகனத்திற்கு 420 லட்சம் ரூபாய் தேவை எனவும் 58 வாகனங்களுக்கு 2,436 மில்லியன் ரூபாவை அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் என்பதும் இதனூடாக தெளிவாகின்றது. இந்தளவு பணம் செலுத்திய போதிலும் கட்டணம் செலுத்துவதற்கான காலம் நிறைவு பெற்ற பின்னர் இந்த வாகனங்களின் உரிமை அரசாங்கத்திற்கு கிடைக்காது எனவும் கூறப்படுகின்றது. அதன் பிரகாரம் இந்த செயற்பாட்டினூடாக பாரிய நிதி மோசடி இடம்பெறுகின்றது என்ற நியாயமான சந்தேகம் ஒன்று எழுகின்றது. சபாநாயகர் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் 45 மாதங்களுக்கே செல்லுபடியாகின்றன. எனினும் 60 மாத வாடகைக்கு வாகனங்களை பெறுவதற்காக ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட முயற்சிக்கின்றனர். இது எப்படி சாத்தியமாகும்? நீங்கள் அரசாங்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சமல்லவா கொடுக்கின்றீர்கள்? இதேவேளை வாகன கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்பான ஆவணங்களுக்கு கையொப்பமிட முடியாது என பாராளுமன்ற விவகாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் குறிப்பிடுகின்றார். இந்த அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்த நாள் முதல் அவை முறையாக இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. புதிய அமைச்சரவை பத்திரத்தில் 60 தவணைகளில் 7 லட்சம் வீதம் வழங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ பதவிக்காலம் 45 மாதங்களுக்கு மட்டுப்படுத்தப்படுகின்றது. எனவே 60 தவணைகள் என்பது 60 மாதங்கள் செலுத்த வேண்டிய தொகை என்பதால் அடுத்த பாராளுமன்றத்துக்கும் அந்த சுமை சென்று விடுகின்றது. 8வது பாராளுமன்றத்தில் கைச்சாத்திடப்படும் ஒப்பந்தம் ஒன்றின் மூலம் 9வது பாராளுமன்றத்துக்கு சுமையை வழங்க முடியாது. இல்லாவிட்டால் மேலும் ஒரு அமைச்சரவை பத்திரம் மூலம் இதனை 45 மாதங்கள் என திருத்த வேண்டும். அவ்வாறு குறைத்தால் தவணை கட்டணம் சுமார் 9 லட்சமாக மாறும். இறுதியாக அந்த வாகனம் குறித்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் கிடைக்காது, அரசாங்கத்துக்கும் கிடைக்காது, அந்த நிறுவனத்துக்கே உரித்தாகும். இதற்காக இப்போது அரசாங்கம் அதிகளவான பணத்தை செலவிட்டுள்ளது. ஆகவே இந்த உடன்படிக்கையை மீண்டும் தயாரித்து சட்டமா அதிபரின் அனுமதியை பெற்றால் மாத்திரமே என்னால் கையொப்பமிட முடியும். இல்லாவிட்டால் அதில் கையொப்பமிடுவதில் சிக்கல் உள்ளது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான டக்ளஸ் தேவானந்தா இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். நாரந்தன பிரச்சனை சம்பந்தமாக என்ன நடந்தது நீங்கள் கேட்கலாம். நாரந்தனையை பொறுத்த வகையில தீர்ப்பளிக்கப்பட்ட இருவர் கட்சியை சேர்ந்த ஆக்கள்லாம் அவைகள் நீண்ட காலமாக வெளிநாட்டில் இருக்கணும். மற்றொருவர் அவர் கட்சியை சாராதவர், மற்ற இன்னொருவர் கட்சியை சேர்ந்தவர், அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அவள் போயிருக்கிறபடியினால் அது சம்பந்தமாக நான் கருத்து சொல்றது சரியில்லை. எனக்கும் அது சம்பந்தமான ரொம்ப கருத்துக்கள் இருக்குது. வடமாகாண சுகாதார அமைச்சரின் ஊழல்கள் தொடர்பிலும் அவர் இங்கு கருத்து தெரிவித்தார். வடக்கு மாகாண சபையினுடைய ஊழல் சம்பந்தமாக சத்திலிங்கம் ஒரு கருத்தை ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வச்சதாக சொல்லப்படுது. அவருக்கு என்ன தகுதி இருக்கு, அப்ப அவருக்கு என்ன தகுதி இருக்குன்ற கேட்கிற தகுதி அவருக்கு இருக்கா இல்லையான்றது அந்த ஊருக்கு தான் வெளிச்சம். அவர் கடந்த காலத்துல வைத்தியராக இருக்கல அவர் செய்த ஊழல்கள் சம்பந்தமாக அந்த ஊர் மக்களை கேட்டால் தெரியும் என்ன நடந்தது. உங்களுக்கு தெரியும் மெல்சிப் குற்றச்சாட்டுகள், ஆனா இன்னும் அது விசாரிக்கப்பட இல்லை. அந்த நெல்சிப் குற்றச்சாட்டுல யார் சம்பந்தம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாம் கிடப்புல போட்டாச்சு. இதைத்தான் நான் நாடாளுமன்றத்தில் கேட்டது. அப்ப சத்திலிங்கத்துக்கு அது விளங்கையில போலோட இப்ப அவருக்கு ஏதோ ஒன்று மறைக்குது. அப்ப தன்மையிலான குற்றச்சாட்டா எடுத்திருக்கிற இது நான் வைக்க இல்லை.
முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இணைத்தலைவர்களான அமைச்சர் ரிஷாத் பதியுவின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் இணைத்தலைவர்களான வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் ஆகியோர் இன்று சமூகம் அளித்திருக்கவில்லை. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதுக்கான அந்த அனுமதிகள் பெறுவதற்கு இவ்வளவு காலம் கடந்து அனுமதி எடுத்து இதுல அதை வைக்கிறோம். இப்படியெல்லாம் அனுமதியை கேட்டு செய்ய இப்ப பார்த்தார் அது ஒரு சிலை வந்து இரவு லீவு நாட்கள்ல வந்து கட்டுறது. நேரடியா இந்த சிலை வந்து நான் என்னுடைய சிபிடியில வச்ச சிலை தான், டிசிபியில வச்ச சிலை. அப்ப இதை விட நாங்க 8 இடத்துல வைக்கிறோம். முல்லைத்தீவுல அடையாளம் கட்டிக்கிறாங்க. சீனி கல்டிவேஷன் இதுக்காண்டி கொடுக்கலாம். இதுல 1 லட்சம் கிடைக்கும், 2 லட்சம் கிடைக்கும். மோனராக அம்பாக அங்கெல்லாம் நல்லா செய்யலாம். இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் காணி சொந்தமாக காணி விவசாயிகளுக்கு தான் கொடுக்கணும். இந்த மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள். ஆனால் ஃபேக்டரிக்கு நம்ம 10-25 ஏக்கர் அவருக்கு தேவைப்பட்டா கொடுப்போம். அதுல ஒரு ஃபேக்டரியை போட்டு எங்களை கரும்பு அவர் மக்கள்கிட்ட வாங்கி அந்த கரும்பு சீனியா உற்பத்தி செய்து அவர் இருப்பார். இந்த கரும்பு வாங்கி விற்கிற விலையும் நாங்கள் அறிவிச்சிருக்கோம். இந்த விலைக்கு தான் வாங்கணும், நஷ்டம் போகாம. நான் கொடுப்போம். அடுத்தது அவர் சீட்ஸ் கொடுப்பாரு, அதுக்கு ஃபர்டிலைசர் எல்லாம் கொடுத்து செய்வாங்க. மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. ஏறாவூர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவர்களான சதாசிவம் வியாழேந்திரன், அலிதாயிர் மௌலானா, MS சுபைர் ஆகியோர் தலைமையில் இன்றைய கூட்டம் நடைபெற்றது. இணைத் தலைவர்களில் ஒருவரான MLA இஸ்புல்லா இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த 1, 4, 5 எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையா கேஸ் வைக்கணும். ஆடிஐக்கு நகரசபைக்கு தான் வைக்கணும். என்னன்னு சொன்னா அவ்வளவு காலம் அவ்வளவு இதுகளும் படுமோசமா கிடக்கு. நகரசபைக்குரிய காலம் நினைக்கிற நாய் செத்து போய் கிடக்கு. அதுல 2-3 வீடாக்கள் இருக்கையெல்லாம் இருக்கு. அது கூட துப்புரா கூடாது. கான் எப்ப கட்டப்படிச்சோ அண்டையில இருந்து அந்த கான் துப்புரவு செய்யப்படாம இருக்கு. பாருங்க, ஒரு பொதுமான வீட்டுல ஒரு தனிதான் உடைய பிடிச்சி புடிச்சு பண்றோம், ஆடை போட்ல ஏறும். அதுல வந்து டெங்கு வராது. சரியான மோசமா இருக்கு. அடிக்கடி வந்து மீட்டிங் டைம்ல வேற ஃபங்க்ஷனோட டைம் போட்டு போறாரு. ஏறாவூர்ல வந்து ஏறாவூர் நகரசபை வந்து எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன் வந்து நிறைய காசிகளை செயல்படுத்துற இம்ப்ளிமெண்ட் பண்ற விஷயத்துல அவங்களோட பங்கு. குறிப்பாக என்னுடைய செயலாளர்களுக்கு நாங்கள் சில வேடத்திற்கு சொன்ன தொலைபேசியில கொண்டு பேசிய போதெல்லாம் அவர் ஒரு பங்கேற்பான நிலையை கொண்டு போவதை நான் இந்த குழுக்கூட்டத்திலே இங்க இருக்கிற இணைத்தவர்களுக்கு I have a very serious problem here, Honorable Governor. ஆளுநர் அவர்களே, இங்கு முக்கியமான பிரச்சனை ஒன்றுள்ளது. ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் கூட்டங்களில் ஏறாவூர் நகரசபை செயலாளர் கலந்து கொள்வதில்லை. கடைசியாக நடைபெற்ற கூட்டத்தின் போது கொழும்பிற்கு செல்வதாக கூறினார். இன்று கூட்டம் ஒன்றுக்காக திருகோணமலைக்கு செல்வதாக கூறுகிறார். ஏறாவூர் நகரசபையின் ஒத்துழைப்பின்றி எம்மால் எதனையும் முன்னெடுக்க முடியாது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் மற்றும் அவரின் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர் ஆகியோர் மீது துப்பாக்கிகளை பயன்படுத்துவதற்கான விசேட தேர்ச்சியுள்ள ஒருவராலே சூடு நடத்தப்பட்டுள்ளதாக இன்று விசேட ஜூரர்கள் முன்னிலையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை விசேட ஜூரர்கள் முன்னிலையில் இன்றும் நடைபெற்றது. அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட உதவி ரசாயன பகுப்பாய்வாளர் காமினி மடவல இன்றைய தினம் சாட்சியம் அளித்தார். பிடியை கழற்றி பயண பொதியொன்றினுள் கொண்டு செல்லப்பட்ட T56 ரக துப்பாக்கியினாலேயே ரவிராஜ் மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஆகியோர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். துப்பாக்கி பாவனை தொடர்பான விசேட தேர்ச்சியில்லாத ஒருவரால் பயண ஒன்றினுள் துப்பாக்கியை கொண்டு சென்று இவ்வாறு சுடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சிரேஷ்ட உதவி ரசாயன பகுப்பாய்வாளர் காமினி மடவல தமது சாட்சியத்தில் கூறினார். இந்த சம்பவத்தை அடுத்து 29 வெற்று தூட்டாக்களும் பயணப்பொதியொன்றினுள் இருந்து மீட்கப்பட்டதுடன் அவை ஒரே துப்பாக்கியிலிருந்து வெளியேறியவை என்றும் அரசு சிரேஷ்ட ரசாயன பகுப்பாய்வாளர் மேலும் சாட்சியம் அளித்துள்ளார். இதேவேளை இந்த வழக்கில் மனுதாரர் சார்பாக முதலாவதாக சாட்சியம் அளித்த போலீஸ் உத்தியோகத்தரான பிருத்திவிராஜ் மனப்பேரிக்கு பிணை வழங்குமாறு அவரின் சார்பாக சட்டத்தரணி தர்ஷன் ரன்முத்து இன்று நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். இதனை கவனத்தில் கொண்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் பிரதம நீதிபதி மணிலால் வைத்தியதிலக அது தொடர்பான தீர்மானத்தை நாளை அறிவிப்பதாக கூறியுள்ளார்.
நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கோயில்களை உடைத்து கொள்ளையிடும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. கொழும்பு கெத்தாராம ஸ்ரீ கனக துர்க்கை முனியப்பர் ஆலயத்தில் கடந்த 8ஆம் தேதி நபர் ஒருவர் கொள்ளையிடும் காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் இவ்வாறு பதிவாகியிருந்தது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். மட்டக்களப்பு சித்தாண்டி முச்சந்தி பிள்ளையார் ஆலயத்தின் சிலைகள் தங்க தகடு உள்ளிட்ட பெறுமதியான பொருட்கள் திரட்டு. தெனியாய ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயத்தின் தங்க நகைகள் மற்றும் உண்டியலில் இருந்த பணம் திரட்டு. தெனியாய பல்லேகம ரத்நாயக்க பிரிவில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் உடைக்கப்பட்டு உண்டியல்களில் இருந்த பணம் திரட்டு. தெனியாய என்சல்வத்த சின்ன தோட்டம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கதவு உடைக்கப்பட்டு தங்க நகை சூறையாடப்பட்டது. சாவகச்சேரியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தவர்களில் 10 பேரின் இறுதிக்கிரியைகள் இன்று மாலை களுத்துறையில் நடைபெற்றன. களுத்துறை ஹால்துட கஜுகாஸ்பத் பகுதியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு சென்றவர்களை ஏற்றிய வேன் கடந்த சனிக்கிழமை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸுடன் மோதி விபத்துக்குள்ளாகியது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் 7 பேர் மற்றும் அவர்களது உறவினர்கள் இருவரும் இந்த விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர். போக்குவரத்தின் போது கவனமாகவும் பொறுப்புடனும் செயற்பட வேண்டும் என்ற செய்தியை அனைவருக்கும் விடுக்கும் வகையில் இவர்கள் அனைவரது இறுதி பயணம் அமைந்திருந்தது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேரின் சடலங்களும் ஹால்துட கஜுகாஸ்பத்த குடும்ப மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டன. ஏனைய 3 இறுதிக்கிரைகள் ஹால்துட சேம்பலா ககஹேன புதுமயானத்தில் இடம்பெற்றன. மகாவலி கங்கையின் கிளை ஆறான குடாகம ஓயாவின் நீர் மாசடைதலுக்குட்பட்டுள்ளதாக அங்குள்ள மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். ஹட்டன் திக்கோயா நகர எல்லையில் ஒன்று சேரும் இந்த குப்பைகள் நிரந்தரமாக ஒன்று சேரும் இடமாக இந்த பகுதி மாறியுள்ளது. முதலில் சிறிய அளவில் குப்பை கூலங்கள் ஒன்று சேர ஆரம்பித்து நாளடைவில் கோழி இறைச்சி விற்பனையில் ஈடுபடும் வர்த்தகர்கள் நிரந்தரமாக கழிவுகளை கூட்டும் இடமாக இந்த இடம் மாறியுள்ளதாக பிரதேசவாசிகள் விசனம் தெரிவிக்கின்றனர். கீழ்ப்பகுதியில் குப்பைகள் செல்வதும் இல்லை, நீர் செல்வதும் இல்லை, நீர் தடைப்பட்டுள்ளது. அதனை பார்க்க நிறைவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.